அன்பான வணக்கங்கள். டிசிப்ளின் மேனேஜ்மெண்ட் எப்பொழுதும் சிறந்த மாணவராக என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? இதுல நம்ம திருவள்ளுவர் தாத்தா முதல்ல அழகா என்ன டிப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க? வந்து படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும். படிக்காம எவ்வளவுதான் அறிவுடையவங்களா இருந்தாலும் படிச்சவங்க நிச்சயமா அதை ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? சரி, கடைசி வகுப்புல ஒரு செல்லக்குட்டி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்னது? மத்தவங்க மதிக்கலன்னா என்ன? என்ன நானே நான் மதிச்சுக்கிறேனே, நான் படிக்கலன்னா என்ன, எனக்கு அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியும்ல, என்ன நானே மதிச்சுக்கிறேனே அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? சரி, அதுக்கு இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க படிக்காம அறிவுள்ளவங்களா இருந்து உங்களை நீங்களே மதிச்சுக்கிட்டாலும் அந்த மதிப்பு ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நல்லா படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா புக் நாலேஜ் நிறைய இருக்கு அவங்களுக்கு. இப்ப அவங்க கிட்ட போயிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க நடுவுல போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு டாபிக் பத்தி. நமக்கு நல்லா தெரியும் அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நிறைய புக் நாலேஜ் இருக்குன்ட்டு. அப்ப என்ன ஆகும், நம்மளை விட அவங்களுக்கு நிறைய நுட்பமான விஷயங்கள் தெரியும். அப்ப அத பத்தி அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பத்தி நம்மளால முழுமையா பேச முடியாது. ஏன்னா அந்த நுட்பங்கள் நமக்கு தெரியாது. இந்த நுட்பங்கள் நமக்கு தெரியாத பொழுது என்ன ஆகும்னா, நம்மளுடைய கான்பிடென்ட் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இது குறையும் பொழுது என்ன ஆகும், நம்ம பேச்சுல ஒரு தடுமாற்றம் வந்துடும். அப்ப என்ன ஆகும், நம்மள நாமளே மதிச்ச அந்த மதிப்பு கூட என்ன ஆயிடும், நம்மளை விட்டு போயிடும். அடுத்தவங்க மதிக்கலைன்னா என்ன, நான் என்ன நானே மதிச்சுக்கிறேனே அப்படின்னு நினைக்கிற அந்த நினைப்பு கூட என்ன ஆயிடும், அது நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா அந்த நல்லா படிச்சவங்களுக்கு முன்னாடி நம்மளால தெளிவா முழுமையா பேசவே முடியாது. ஏன்னா அதை பத்தின முழுமையான அறிவு நமக்கு இல்லாததுனால. அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க, கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும் அப்படின்றாங்க. அதாவது கல்லா ஒருவன் தகைமை, அதாவது படிக்காதவங்க ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள அந்த மதிப்பு, அவங்கள தன்னைத்தானே மதிச்சுக்கிட்டா கூட அந்த மதிப்பு என்ன ஆகும்னா தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும். நல்லா படிச்சவங்களுக்கு நடுவுல போய் உட்கார்ந்து நம்ம பேசும் பொழுது அந்த கான்வர்சேஷன்ல என்ன ஆகும், நம்ம பேச்சுல ஒரு தடுமாற்றமோ ஒரு பிழையோ இல்ல அந்த கான்பிடென்ட் லெவலோ எல்லாமே என்ன ஆயிடும், குறைஞ்சு போயிடும். சரிங்களா? அந்த தடுமாற்றமும் ஏற்பட்டுடும், நம்மளுடைய கான்பிடென்ட் லெவலும் குறைஞ்சு போயிடும். நம்ம பேச்சுல ஏதாவது சம்டைம்ஸ் ஒரு பிழை ஏற்பட்டுடும், அதை பத்தி தெளிவான புரிதல் இல்லாததுனால. அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க, நீங்க கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தராங்க. சரிங்களா? இது கல்லாமை அப்படின்ற அதிகாரத்துல நமக்கு சொல்லி தராங்க. சரி, இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, நம்ம படிச்சாதான் நமக்கு மதிப்பு. சரிங்களா? நம்மள நாமளே கூட மதிச்சுக்க முடியாது, அது கூட என்ன ஆயிடும், ஒரு லெவல்ல அந்த மதிப்பு கூட போயிடும் அப்படின்றத இன்னைக்கு கத்துக்கிட்டோம் இல்லையா? சரி, இப்படி இருந்துமே சில செல்லக்குட்டீஸ் என்ன பண்றாங்க, படிக்கவே மாட்றாங்களே, படிச்சாதான் மதிப்புன்னு தெரிஞ்சு போச்சு, இப்படி இருந்துமே என்ன பண்றாங்க, ஐயோ எனக்கு படிப்பா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இந்த பிக்சர்ல பாத்தீங்களா, அந்த செல்லக்குட்டி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இங்க புக்ஸ் எல்லாம் இருக்கு படிக்கிறதுக்கு, ஆனா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துக்கிறாங்க, எனக்கு வேணாம் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? சரி, இது படிச்சாதான் மதிப்புன்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி சில பேர் இருக்காங்க? இதுக்கு உங்களுடைய பதில் என்ன செல்ல குட்டீஸ்? சூப்பரா சொல்லி அனுப்புங்களேன். தேங்க்யூ so மச்.